அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் 10,00,000 கடனை வந்து 5 வருடத்தில் எப்படி அடைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். 10,00,000 கடனை 5 வருஷத்தில் அடைக்கணுங்கிறது சிறந்த ஒரு நிதி இலக்காகும். இது சாத்தியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு நீங்கள் சில வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும். சரி, அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். கடன் அடைக்க நீங்கள் மாதம் எவ்வளோ செலுத்த வேண்டும் என்பதை வந்து முதல்ல கணக்கிட வேண்டும். உதாரணமாக வட்டி விகிதம் 12% வச்சுருந்தா அசல் தொகை 10,00,000, வட்டி விகிதம் 12% காலம் 5 ஆண்டுகள், மாதம் தவணையாக 22,244 வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் செலுத்தும் மொத்த வட்டி மட்டுமே சுமார் 3,34,667 வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து கடனை விரைவாக அடைப்பதற்கு வந்து உக்திகள் என்னென்னா வந்து டிபெட் அவாய்டன்ஸ் மெத்தட். உங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட கடன் இருந்தால் அதிக வட்டியோட கடனை வந்து ஏதாவது கிரெடிட் கார்டு கடன் இல்லாட்டி தனிநபர் கடனை வந்து முதல்ல வந்து அடைக்க வேண்டும். இது உங்களுக்கு செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை வந்து குறைக்கும். சிறிய தொகையோட கடனை வந்து முதல்ல அடைப்பதற்கு மூலம் உங்களுக்கு ஒரு மன நம்பிக்கையும் கிடைக்கும். அதை வந்து அடைக்கணும்னா நீங்கள் ஸ்னோபால் மெத்தடை வந்து கடைப்பிடிக்கணும். அதன் பின் பெரிய கடனை வந்து கவனம் செலுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து உங்கள் வருமானம் உயரும் போது உங்கள் இஎம்ஐ தொகையை வந்து உயர்த்தணும். 5%லேருந்து 10% உயர்த்தினா 5 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கடனை வந்து முடிக்க முடியும். கடனை அடைக்க கூடுதல் பணத்தை வந்து உருவாக்க வந்து வேறு ஏதாவது பண்ணலாம். மாதாந்திர பட்ஜெட் போட்டு அத்தியாவசிய செலவுகளை, அதாவது உதாரணமாக வெளியூர் பயணங்கள், விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறதை வந்து தற்காலிகமாக தவிர்க்கலாம். உங்கள் தற்போதைய பணிக்கு இடையூறு இல்லாமல் பகுதி நேர வேலை அல்லது ஆன்லைன் மூலம் கூடுதல் வருமானத்தை ஈட்ட முயற்சி செய்யலாம். கடனை அடைக்கும் அதே வேளையில் எதிர்பாராத செலவுக்காக ஒரு சிறிய தொகையை சேமித்து வைப்பது அவசியம். இல்லை என்றால் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து வட்டி விகிதத்தை வந்து குறைக்கணும். உங்கள் சிபில் ஸ்கோர் நன்றாக இருந்தால் வட்டி விகிதத்தை குறைக்க வங்கிகளை கோரிக்கை வைக்கலாம் அல்லது குறைந்த வட்டி தரும் வேறு வங்கிகளை கடனை மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டு போனஸ் அல்லது எதிர்பாராத வருமானம் வரும்போது அதை நேரடியாக அசலில் சேர்த்துங்க. அது வட்டி சுமையை வந்து பெருமளவுக்கு வந்து குறைக்கும். இதெல்லாம் வந்து பண்ணணும். அது போக வந்து வேறு என்னெல்லாம் பண்ணணும் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கூடுதல் இஎம்ஐ தொகையை வந்து செலுத்த முடியுது. அது கடனே காலத்தையும் வட்டியையும் கணிசமாக வந்து குறையும். அதாவது 12 மாதங்களுக்கு பதிலாக 13 மாதங்கள தவணையை வந்து செலுத்தலாம். வட்டி விகிதம் 12 எனில் இப்படி செய்வதன் மூலம் வந்து 5 வருட கடனை வந்து சுமார் 4 வருடங்களை வந்து முடிக்கலாம். டாப் அப் முறையில் வந்து அசல் தொகையை வந்து குறைக்கலாம். ஒவ்வொரு மாதமும் உங்களோட இஎம்ஐ தொகையுடன் ஒரு சிறிய தொகை, அதாவது 2,000லேருந்து 5,000 வரைக்கும் பிரின்சிபல் கணக்கில் வந்து செலுத்திட்டே வந்தால் வங்கியில் பார்ட் பேமெண்ட் அல்லது ப்ரீ பேமெண்ட் வசதி இருக்கிறதா வந்து சரி பார்த்துக்கோங்க. கடனை ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்படி செலுத்துவது அதிக வட்டி சுமையை வந்து தவிர்க்கும். ஏன்னா வந்து கடன் ஆரம்பத்தில் தான் வட்டி விகிதம் வந்து அதிகமாக கணக்கிடப்படும். அது மட்டும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மறுபரிசீலனை செய்கிறது. உங்களுக்கு கடன் வாங்கிய போது இருந்த வட்டி விகிதத்தை தற்போது சந்தையில் வட்டி குறைந்திருக்கலாம் அல்லது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் உயர்ந்திருக்கலாம். உங்கள் வங்கியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்து அதை குறைக்க வந்து இது பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு வங்கி வந்து குறைவாக கடன் இருந்தால், அதாவது 1%, 2% வந்து குறைவாக வட்டி கடன் இருக்கிறதா இருந்தால் அங்கே வந்து கடன் வந்து மாட்டிக்கலாம். ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் மூலம் வந்து லாபகரமாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. வருமானத்தை வந்து வகைப்படுத்துங்க. அதாவது 10,00,000 ரூபாய் என்பது வந்து பெரிய தொகை என்பதால் ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருந்தால் வந்து நிதி மேலாண்மை வந்து செய்ய முடியாது. பட்ஜெட் விதி, அதாவது 50, 30, 20 பட்ஜெட் ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மாதம் வருமானத்தை 50% அத்தியாவசிய தேவைக்கும், 30% வந்து கடன் அடைப்பதற்கும், 20% சேமிப்பிற்கும் பிரித்து வச்சுக்கோங்க. முதலீடை வந்து பயன்படுத்துங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்டு இல்லாட்டி தங்கம் போன்ற முதலீடு இருந்தால் வந்து அவற்றை வருவாயை வந்து விட வந்து கடனோட வட்டி வந்து அதிகமாக இருந்தால் உங்கள் முதலீட்டை கொண்டு வந்து கடனை வந்து பகுதியாக வந்து அடைக்கிறது வந்து சிறந்தது. அடுத்து வந்து மனநிலை மாற்றம் மற்றும் ஒழுக்கம். கடனை அடைக்கும் இந்த 5 ஆண்டுகளை வந்து ஆடம்பர பொருட்களை வாங்குவதையோ அல்லது அதிக வட்டி பொருட்களை தவணை முறையில் வாங்குவதையோ வந்து தவிர்க்கணும். உங்கள் வரவு செலவுகளை கண்காணிக்க மணி மேனேஜர் இல்லாட்டி வாலெட் போன்ற மொபைல் ஆப்புகளை வந்து பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் மாதம் வந்து 22,246 இஎம்ஐ செலுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். இதனோட மாதம் வெறும் 3,000 மட்டும் கூடுதலாக அசல் கட்டிட்டு வந்தால் உங்கள் கடன் 45 முதல் 48 மாதங்கள்லேயே முடிஞ்சிடும். நீங்கள் வங்கிக்கு செலுத்த வேண்டிய வட்டி தொகையில் வந்து சுமார் 1,00,000 வரை மிச்சப்படுத்தலாம். இந்த திட்டம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? இது மூலமாக நீங்கள் 10,00,000 கடனை வந்து வெறும் 5 வருஷத்துலேயே வந்து அடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.